ஏய் காரை நிறுத்துடா. அதோ போறா பாரு ரேகா. இவ எதுக்காக இந்த இடத்துக்குள்ள போனோம்? அதுவும் அந்த முத்து வேலை செய்யற ஷெட்டா செய்து அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி காருக்குள்ள உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதே நேரம் இங்க ரேகாவும் சத்யாவும் நேரா அங்க மீனாக்கு வந்து சங்க தலைவர் போஸ்டிங் கிடைச்சதுனால கேக்கு வெட்டி எல்லாருமே சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க ரேகாவோ என்னோட அம்மா சிந்தாமணி தான் அப்படிங்கிற விஷயத்த அங்க மீனா கிட்ட போட்டு உடைக்க, இதை கேட்டதும் இதை தெரிஞ்சுக்கிட்டதும் இங்க மீனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகி, இங்க பாரு சத்யா, உனக்கு முதலும் கடைசியுமா சொல்றேன், தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் பேசுறதையும் பழகிறதையும் இன்னையோட நிறுத்திடுங்க. இனிமே 2 பேரும் பேசிக்க வேண்டாம், பழக வேண்டாம், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்னங்க, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த பொண்ணு பணக்கார பொண்ணு, இந்த பொண்ணுக்கெல்லாம் சத்யா செட் ஆக மாட்டான்னு. நான் சொல்றதை நீங்க கேட்கல. இப்போ பாருங்க, என்ன ஏதுன்னு விசாரிக்காமலேயே இப்போ லவ் பண்ணிட்டு கடைசியில பார்த்தா இந்த ரேகாவோட அம்மா சிந்தாமணி. வேண்டாங்க, வேண்டாம். இங்க பாருமா ரேகா, தயவு செஞ்சு என் தம்பியை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேச, உடனே ரேகா இருந்துக்கிட்டு, ஐயோ என்ன பேசுறீங்க? உண்மையாலுமே பணத்தை பார்த்துலாம் நான் சத்யாவை காதலிக்கவே இல்லை. தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரேகாவோ எவ்வளவோ சமாதானப்படுத்தினாலும் ஆனா மீனா ரொம்ப கோவத்தோட இருக்க. உடனே முத்து இருந்துக்கிட்டு, மீனா விடு மீனா, இப்போ என்ன சிந்தாமணிக்காக காதலிக்கிறவங்க இவங்க என்ன விட்டு கொடுத்துட்டா போக முடியும்? அப்படியெல்லாம் போக முடியாது. இங்க பாரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறாங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் நாம சேர்த்து வைக்கலாம். இங்க பாருங்க, அதெல்லாம் என்னால முடியாது சொல்லிட்டு இங்க ஒரு சண்டையே நடந்துகிட்டு இருக்க. அதே நேரம் இதை பார்த்துக்கிட்டு இருந்த சிந்தாமணியோ இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது, இவ போய் ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அந்த கார் ஷெட்டுக்குள்ளேயே வர ஆரம்பிக்கிறாங்க. வந்த சிந்தாமணியோ கை தட்டிக்கிட்டே உள்ள வர்றத பார்த்ததும் முத்து, மீனா, ரேகா, சத்யான்னு எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. என்ன கண்ணு, உன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட தான் சுத்துவன் பார்த்தா கடைசியில கேவலம் இவன் கூட போய் சுத்திக்கிட்டு இருக்க. இவன் நம்ம ஆபீஸ்ல கூலிக்கு வேலை செய்யறவன், இவனை போய் காதலிக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சிந்தாமணி கேட்க, இங்க பாருமா, சத்யாவை கேவலப்படுத்தி பேசாத. கல்யாணம்னு ஒன்று பண்ணா அதை நான் சத்யாவை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன். என்னோட வாழ்க்கையில நீ தலையிடாத. நீயே ஒழுக்கம் இல்லாம இருந்துகிட்டு இருக்க. நீ வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணாத. இங்க இருந்து முதல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் அங்க ரேகா அவமானப்படுத்தி பேச, இங்க வந்த கோவத்துக்கு சிந்தாமணியோ ரேகாவை ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாங்க. ஆண்டி, ரேகா மேல எந்த தப்பும் இல்லை, அவளை அடிக்காதீங்க. அடி செருப்பால, யார வந்து யார் அடிக்க கூடாது? ரேகா என்னோட பொண்ணு, அவளை அடிக்க எனக்கு உரிமை இருக்கு. ஆமா, என்ன சொன்ன? நீ ரேகாவை காதலிக்கிறியா? இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நாங்க வசதியில எங்க இருக்கோம்? ஆஃப்டர் ஆல் ஒரு பூ விக்கிற உனக்கு என் பொண்ணு கேக்குதா? இங்க பாரு, முதலும் கடைசியுமா சொல்றேன், இன்னொரு தடவை என் பொண்ணு ரேகா பின்னாடி நீ சுத்துறது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் காணா போனமாக்கிடுவேன், ஜாக்கிரதை. ஏ ரேகா, முதல்ல போய் வண்டியில ஏறு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணி சொல்ல, உடனே ரேகா இருந்துக்கிட்டு, என்னால வர முடியாதுமா. நீ என்னை அடிச்சு கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, நான் உன் பக்கம் வரவே மாட்டேன். இந்த விஷயத்த நான் அப்பா கிட்ட சொல்லிப்பேன். டேடி கண்டிப்பா எனக்கும் சத்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாரு. என் வாழ்க்கையில நீ தலையிடாத, முதல்ல இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரேகா சொல்ல, உடனே இங்க சிந்தாமணியோ, ஓ விஷயம் அப்படி போதா? என்ன மீனா, என்கிட்ட பதவியை பறிச்ச, என்னோட தொழிலையும் பறிக்க பார்த்த, இப்போ உன் தம்பியை விட்டு என்னோட வசதி வாய்ப்புன்னு எல்லாத்தையும் 1க்கு 2 எல்லாத்தையும் புடுங்க பார்க்கலான்னு பாக்குறியா? 1000 தான் திட்டம் போட்டாலும் என் பொண்ணு ரேகாவை உன் தம்பி எப்படி கல்யாணம் பண்ணிடுறான்னு நானும் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி இங்க சவால் விட, இதை எல்லாத்தையும் பொறுமையா பார்த்துக்கிட்டு இருந்த முத்துவோ, மிஸ்ஸஸ் சிந்தாமணி இங்க பாருங்க, இந்த முத்து நினைச்சா கண்டிப்பா 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பான். ஊர் உலகத்துல போய் கேட்டு பாருங்க, இந்த முத்துவை பத்தி என்ன எதுன்னு தெரியும். இங்க பாரு சத்யா, இவ்வளவு நேரம் மீனாவுக்காக கொஞ்சம் நான் பயந்தேன் தான் அவ பேச்சு கேட்கணும்னு. ஆனா இப்போ நான் கேட்க போறதில்ல. எப்போ மீனா குடும்பத்தை பத்தி இந்த சிந்தாமணி அசிங்கப்படுத்தி பேசினாலோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த ரேகா உனக்கு தான், உங்க 2 பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவோ அங்க இருந்த சிந்தாமணி கிட்ட சவால் விட, சிந்தாமணி அங்க இருக்க எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு ரொம்ப கோபத்தோட அங்க ரேகாவை இழுத்துக்கிட்டு நேரா கார்ல ஏறி போயிடுறாங்க. அம்மா விடுமா, இப்போ என்னை எதுக்காக இவ்வளோ கோபமா இழுத்துட்டு போற? நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? ஏய், நீ இவ்வளவு தப்பு பண்ணதுக்கும் உன் அப்பா தாண்டி காரணம், முதல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேகாவை அழைச்சிக்கிட்டு அங்க ரேகாவோட அப்பாவோட ஆபீஸுக்கு போக, அங்க ரேகாவோட அப்பாவுமே உக்காந்துக்கிட்டு இருக்க. ஏய் சிந்தாமணி, என் பொண்ணு எதுக்காக இப்படி தரன்னு இழுத்துக்கிட்டு வர? என்னாச்சு ரேகா, என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு ரேகா கிட்ட விஷயத்த கேட்க, சிந்தாமணியோ அதை நான் சொல்றேன்,
பொண்ணை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு கேவலம் ரோட்ல போற ஒரு பிளாட்ஃபார்ம் பையனை இவ காதலிச்சுட்டு வந்து நிக்கிறா. இவளுக்கெல்லாம் அவனை கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? ஏன் உங்களுக்கு பொண்ணு ஒழுங்கா வளர்க்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கோவத்தோட பேச, உடனே இங்க ரேகாவோட அப்பா இருந்துகிட்டு, இங்க பாரு சிந்தாமணி, வார்த்தையே பார்த்து பேசு. என் பொண்ணு ஒரு பையனை காதலிச்சா அது கண்டிப்பா நல்ல பையனா தான் இருக்கும். ஆமா ரேகா, இவ வந்து இவ்ளோ பேச்சு பேசுறாளே, நீ காதலிக்கிற பையன் யாருமா? நீ சொல்லு, அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரேகாவை பார்த்து கேட்க, வேற யாரும் இல்லப்பா, நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறானே அந்த சத்யாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அவன்கிட்ட பணம் வாய்ப்புன்னு எதுவுமே இல்லைனாலும் அவன் நல்ல பையன்பா, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரேகா சொல்ல, இதை கேட்டதும் அங்க சிந்தாமணியோட ஹஸ்பண்டுக்குமே ரொம்ப சந்தோஷமாகுது. அப்புறம் என்ன சிந்தாமணி, பையன் ஒழுக்கமா நல்ல பையனா இருந்தா போதாதா? ரேகா, நீ எதுக்கும் கவலைப்படாத, அந்த பையனை நீ சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்க, அப்பா உனக்கு நான் துணையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரேகாவுக்கு அங்க ரேகாவோட அப்பாவுமே சப்போர்ட்டா பேச, சிந்தாமணியோ வந்த கோபத்துக்கு, இந்த கல்யாணத்தை எப்படி பண்றீங்கன்னு நானும் பாத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோடவே சிந்தாமணி போயிடுறாங்க. மறுநாள் சிந்தாமணி கோவத்தோட தன்னோட வீட்டுல உக்காந்துகிட்டு இருக்க, அங்க வந்த ரோகிணியோ, ஆண்டி என்ன ஆண்டி ஒரு மாதிரி கோவமா உட்காந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கு, ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி கேட்க, வேற என்ன, நான் ஒரு விஷயத்த பார்த்தேன், என் கண்ணால பார்த்தேன். என் பொண்ணு ரேகா அந்த கேவலம் அந்த மீனாவோட தம்பி சத்யாவை காதலிக்கிறா. கல்யாணம் பண்ண அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஏன் முன்னாடியே என் பொண்ணு சொல்றா. இதெல்லாம் பார்க்கும்போதும் கேட்கும்போதும் எனக்கு அப்படியே எரிச்சலா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணி ரோகிணி கிட்ட சொல்ல, ஐயோ ஆண்டி, இவ்வளவுதான் பிரச்சனையா? இங்க பாருங்க ஆண்டி, உங்களோட பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியல, ஆனா எனக்கு தெரியும். என்ன ஆண்டி, அந்த மீனாவையே கத்தியால வச்சு குத்த பாத்தீங்க. இப்போ ஆஃப்டர் ஆல் அந்த சத்தியத்தை உங்களால எதுவும் பண்ண முடியலையா? ஆண்டி ஒன்றும் இல்லை ஆண்டி, அவன் வண்டியில தான் போவான். வண்டியில போற நேரமா பார்த்து லைட்டா அவன் வண்டியை மட்டும் தட்டி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் அந்த சத்யா அல்பாயுசுல போயிடுவான். இதோட பிரச்சனை முடிஞ்சிடும். இதை விட்டுட்டு என்னமோ டென்ஷனா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களெல்லாம் பார்க்கும்போது கம்பீரமா இருப்பீங்க. இப்படியெல்லாம் உட்காராதீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி ஒரு ஐடியா கொடுக்க, சிந்தாமணிக்குமே சூப்பர், எனக்கு நீ ரொம்ப உதவி பண்ணியிருக்க கண்ணு. நான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம திக்கு திணறி உக்காந்துக்கிட்டு இருந்தேன். எப்படியோ எனக்குன்னு ஒரு திட்டத்தை சொல்லியிருக்க. டேய் எங்கடா இருக்கீங்க, வாங்கடா இங்க அப்படின்னு தன்னோட அடியாட்களை கூப்பிட்ட சிந்தாமணி சத்யாவை கொலை பண்றதுக்காக ஒரு திட்டத்தை போட்டு அங்க இருக்க அடியாட்கள் கிட்ட பணத்தையும் கொடுக்க, கொஞ்ச நேரத்துல சத்யா அங்க ஆபீஸுக்கு கிளம்பி வண்டியில போய்கிட்டு இருக்க, டேய் அதோ இருக்காம்பர், அவனை தாண்டா அக்கா தூக்க சொல்லிச்சு, சீக்கிரமா காரியத்தை முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தவனும் சொல்ல, அங்க இருந்த அடியாட்களுமே நேரா வண்டி எடுத்துக்கிட்டு போய் சத்யா போய்கிட்டு இருக்கும்போது அப்படியே வண்டியை தட்டி விட, சத்யா எதிர்பாராத விதமா எதிரில் இருந்த ஒரு கல்லுல போய் இடிச்சுக்கிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழ, அக்கம் பக்கம் இருக்க எல்லாருமே கூட்டிட்டு போய் நேரா ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துறாங்க. இந்த நேரத்துல சத்யாவுக்கு அடிபட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இன்ஸ்பெக்டர் மீனா முத்துக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்ல, ரெண்டு பேருமே பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர, இந்த விஷயம் ரேகாவுக்கும் தெரிய வந்து ரேகாவும் நேரா அங்க வண்டி எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக, ஏற்கனவே அங்க சத்யா அடிபட்டு சீரியஸா இருக்க விஷயம் ரேகாவுக்கு தெரிய வந்து அங்கேயே கத்தி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே மீனா இருந்துகிட்டு, போதுமாங்க, இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் நான் எத்தனையோ தடவை படிச்சு சொன்னேன். கடைசியில இப்படி ரெண்டு பேரையும் காதலிக்க வச்சு இப்போ பாருங்க என் தம்பி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அழுதுகிட்டு இருக்க. அதே நேரம் டாக்டர் வெளியே வந்த டாக்டர் கிட்ட அங்க மீனா முத்து ரேகான்னு மூணு பேருமே பதறி அடிச்சுக்கிட்டு டாக்டர் கிட்ட கேள்வி கேட்க, டாக்டருமே கொஞ்சம் ஹெவியாக பிளட் லாஸ் ஆனதுனால எப்படியோ பிளட்டை ஏற்றி நாங்கள் சத்யாவை காப்பாற்றிட்டோம். இனிமே அவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் போய் அவரை பார்க்கலாம், மயக்கம் தெளியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போக, இன்னொரு பக்கம் சத்யாவை தூக்குனதுல கடைசியில் அவன் அடிபட்டு உயிர் பொழைச்சிட்டான் அப்படிங்கிற விஷயம் சிந்தாமணிக்கு தெரிய வர, சிந்தாமணியோ பக்கத்தில் இருந்த ரோகிணி கிட்ட, என்ன ரோகிணி நீ சொல்லியும் நாம பண்ணியும் கடைசியில அந்த சத்யா உயிர் பழிச்சிட்டானா, இப்போதான் நமக்கு தெரிஞ்ச ஆளுங்க ஃபோன் பண்ணி சொன்னானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்த சிந்தாமணி சொல்ல, என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமா, அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் என் பொண்ணு ரேகா போய் உக்காந்துக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கலாம், என்ன பண்ணி தொலைகிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி யோசிச்சுக்கிட்டு இருக்க. உடனே ரோகிணி இருந்துகிட்டு, ஆண்டி அந்த ரேகா உங்க பொண்ணு எதுக்காக அங்க போய் உக்காந்துக்கிட்டு இருக்கணும், முதல்ல நீங்க போய் கூட்டிட்டு வாங்க ஆண்டி. ரோகிணி சொன்னதுக்காக சிந்தாமணியோ இங்க கார் எடுத்துக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போக, ஏற்கனவே ரேகா முத்து மீனானு எல்லாருமே அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்ததும் வந்த சிந்தாமணியை பார்த்து அங்க ரேகா இருந்துகிட்டு, இப்போ எதுக்காக நீ இங்க வந்த, எதுக்காக நீ சத்யாவை ஆளை வச்சு அவனை கொலை பண்ண பார்த்துருக்க,
ஏற்கனவே மீனாவை நீ கொலை பண்ண பார்த்தது போதாதுன்னு இப்போ சத்யாவை நான் காதலிக்கிறேன்னு அவனோட உயிரை நீ எடுக்க பார்த்திருக்கல. 1000 தான் பண்ணாலும் சரி, சத்யா உயிரோட இருந்தா அவன் எனக்கு தான் புருஷன். அப்படி அவன் உயிரோட இல்லைனா நானும் உயிரோட இருக்க மாட்டேன். சொல்லிட்டேன், நீ என்ன வேணாலும் திட்டம் போடு, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணியை பார்த்து அங்க ரேகா கத்திக்கிட்டு இருக்க. என்ன கண்ணு, என்ன போய் இவ்வளோ சந்தேகப்பட்டு பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு இப்படியெல்லாம் ஒருத்தரோட உயிரை எடுக்க தெரியாது கண்ணு. ஏன் கண்ணு என் மேல பழிய போட்டு பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு ரேகா கண்ணு, அவன்லாம் வேணாம், நம்ம போலாம். கடவுள்னு அவனுக்கு ஒரு கூலி கொடுத்துட்டாருல, நீ வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஒரு நாடகத்தை போட்டு அங்க ரேகாவை கூப்பிட, அதே நேரம் இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டரோ அங்க சத்யாவை ஏத்துன அந்த அடியாட்களையுமே பிடிச்சிக்கிட்டு வராங்க. சார், இவன் தான் சார், இந்த ராஸ்கல் தான் உங்க தம்பி சத்யாவை வண்டி ஏத்தி கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். எப்படியோ நாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா வண்டியோட நம்பரை நோட் பண்ணி ட்ரேஸ் அவுட் பண்ணி இவனை பிடிச்சிட்டு வந்துட்டோம். டேய் சொல்லுடா, உள்ள படுத்துக்கிட்டு இருக்க சத்யாவை நீ தானே வண்டி ஏற்றி கொலை பண்ண பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்க, அடி வெளுத்து வாங்கினதுல அங்கே இருந்த ரவுடியுமே, ஆமாம் சார், ஆமாம் நான் தான் சார், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சார், என்னை விட்டுடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரவுடிங்க இங்கே ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்க. உடனே இதை பார்த்துக்கிட்டு இருந்த சிந்தாமணியோ, ஐயோயோ இவனுங்க நம்மளை போட்டு கொடுத்துருவானுங்களோ, இல்லை அதுக்குள்ளே ரேகாவை கூட்டிக்கிட்டு நாம் இங்கேருந்து கிளம்பிடுவோம், வா கண்ணு நாம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ரேகாவோட கையை பிடிச்சி இழுக்க, இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டரோ அங்கே இருந்த ரவுடியை பார்த்து, சொல்லுங்கடா யார் சொல்லி இப்படி பண்ணீங்க? இல்லை நீங்களா இப்படி பண்ணீங்களா? இல்லை பணத்தை வாங்கிக்கிட்டு இப்படி பண்ணீங்களா? சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே மிரட்டி அடி வெளுத்து வாங்கி இன்ஸ்பெக்டர் கேட்க, உடனே அங்கே கிளம்ப பார்த்த சிந்தாமணியை பார்த்து, அக்கா என்னக்கா எங்களை இந்த அடி அடிக்கிறாங்க, நீங்கள் எதுவுமே கேட்காம போறீங்க, நீங்கள் தானே சொன்னீங்க போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டா எங்களை எப்படியாவது வெளியே கூப்பிட்டுட்டு வந்துருவேன்னு, இப்போ என்னக்கா எங்களை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த சிந்தாமணியை பார்த்து இங்கே ரவுடிங்க சொல்ல, கேட்ட இன்ஸ்பெக்டர் ரேகா, முத்து, மீனானு எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. அடச்சி கையை விடு. அப்போ நான் சொன்ன மாதிரி சத்யாவை நீ தான் வண்டி ஏற்றி கொலை பண்ண பார்த்துருக்க, இப்படி பண்ணுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை? நீ எல்லாம் ஒரு அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ரேகா சிந்தாமணியோட கன்னத்தில் கோவமா ஓங்கி பலர்னு ஒரு அறை கொடுக்குறாங்க. ஏ ரேகா, நான் உன் அம்மாடி, இத்தனை பேர் முன்னாடி என்னையே கை நீட்டி அடிக்கிற? அடச்சி, நீ எல்லாம் என் அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கு நான் தான் வெக்கப்படணும். முதல்ல இங்கேருந்து போ சார். முதல்ல என் அம்மாவை, சேச்சே என் அம்மா கூட கிடையாது, இவளை முதல்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரேகா அங்கேயே கத்தி கதறி கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இங்க டாக்டரோ சத்யாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அங்க இருந்த ரேகா வேக வேகமா சத்யாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள போறாங்க.